தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எந்த ஒரு தங்கு தடையற்று என்ன நினைச்சாலும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தனக்கு கிடைக்கணும். வெளிப்படையா சொல்லணும்னா பாகிஸ்தானின் சர்வாதிகாரியாகவே மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆசிம் முனீருக்கு வந்திருக்கு. ஒரு இராணுவ கிளர்ச்சி ஏற்படுத்தணும்னா ராவல்பிண்டியிலேருந்து ஏற்படுத்த முடியும். அங்கே கோர் கமாண்ட் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா எப்போ வேணாலும் ஆட்சியை கலைச்சிட்டு பிரதமரை கைது பண்ணிட்டு டிவி ஸ்டேஷனையும் ரேடியோ ஸ்டேஷனையும் கைப்பற்றி ஏர்போர்ட்டை மூடிட்டு ஆட்சி எங்கள் கையில் வந்துருச்சுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இராணுவ கிளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா. இப்போ பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் நாட்டோட ஒரு பிரிவாக செயல்படுறது இல்லை, நாடு பாகிஸ்தான் இராணுவத்தோட ஒரு பிரிவாக செயல்படுறது. நாட்டுக்காக இராணுவமா இராணுவத்துக்காக நாடா அப்படின்ற கேள்வியில் இன்னைக்கு இராணுவத்துக்கான நாடாக பாகிஸ்தான் மாறிட்டு இருக்கு. அதனால தான் அந்த நாடு இருக்குமான்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துள்ளது. தெஹ்ரீக் இன்சாஃப் இம்ரான்கானோட கட்சிக்காரர்கள் பஞ்சாபை நோக்கி நடைபயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அவர் என்னதான் ஆச்சு, உயிரோட இருக்காரா இல்லை எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததால உயிரோடு இருக்கிறதா தான் நீங்களும் நானும் கருதணும். இன்னைக்கு முஸ்டாங் ஆகட்டும், பாஸ்னி ஆகட்டும், குவதார் ஆகட்டும், இல்லை கலாத் ஆகட்டும், பெட்டா ஆகட்டும், எங்கேயுமே இவங்க கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அமெரிக்க தாலிபான் பாகிஸ்தானும் தாக்குதல்களை அதிகப்படுத்தக்கூடும். தலைநகரை செப்டம்பர் மாதத்துக்குள், அதுவும் இந்த மிலாடு நாளான்னைக்கு வருது, அன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதல்கள் பாகிஸ்தானில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்ட்டு உளவு அமைப்புகள் தகவல் கொடுத்துள்ளன. இந்த நான் சொன்ன பாருங்க, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார். சார் பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஆட்சியே கவலை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கு 2 கண்ணோட்டங்கள் இருக்கு. முதல் கண்ணோட்டம், ஆசிம் முனீர் தனது பதவியை இன்னும் அதிகப்படுத்திக்கணும், அதாவது இருக்கிறது போதாதுன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரமும் எல்லா என்ன சொல்றது வரம்பு மீறிய கட்டுப்பாடும் தாங்கிட்ட இருக்கணும். எந்த ஒரு தங்கு தடையற்று என்ன நினைச்சாலும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தனக்கு கிடைக்கணும். வெளிப்படையா சொல்லணும்னா பாகிஸ்தானின் சர்வாதிகாரியாகவே மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆசிம் முனீருக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல் படிதான் இப்ப வச்சிருக்கிற ஆர்டிக்கல் 245. அதாவது அந்த சட்டப்பிரிவின்படி எப்பெல்லாம் பாகிஸ்தான்ல அமளி வருதோ, குறிப்பிட்டு தலைநகரத்தை வேற யாராவது கைப்பற்றுவதற்கோ இல்லை தலைநகர் மற்ற போராட்டங்களுக்கு களமாக மாறக்கூடிய நிலைமை இருந்தால் அங்கே போலீஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற பாதுகாப்பு படைகள் கட்டுப்பாட்டை இழக்கும் சூழ்நிலை இருக்கும்போது அப்போ இராணுவத்தை தரையிறக்குவது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்டிடங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்தையுமே ராணுவம் தன் கையில் எடுத்துக்கும். அப்படி ஒரு சட்டத்தை பாகிஸ்தான்லயே வச்சிருக்காங்க. இருக்கு. அது கோர்ட்லயும் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஹைகோர்ட்லயும் போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்க சட்டத்துல 199வது ஆர்டிக்கல் கீழே இது மாதிரி இராணுவ ஆட்சி வரதை தடுக்கிறதுக்கு இராணுவத்தை அதாவது உள்நாட்டு பிரச்சனைக்குள்ள, இன்னும் சொல்ல போனா அமைதி சீர்குலையும் போதோ இல்லை 2 சமூகங்களிடையே, சமூகம்னா அங்கே ஷியா சன்னி சமூகம் தான், பிரச்சனை வரும்போதோ அப்ப இராணுவத்தை கூப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அது போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போலீஸே தான் அணுகணும்னு சொல்லிட்டு கட்டுக்கடங்காமல் போகிற சூழ்நிலை இருந்தா அதை கோர்ட்ல போய் யாரும் சேலஞ்சும் பண்ணக்கூடாது. அப்போ அரசு இராணுவத்தை அழைக்கும் போது அரசுக்கு உறுதுணையாக இராணுவம் செயல்படணும்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே என்ன சார் நடக்குது? ஒரு தகவல் நானும் பார்த்தேன். பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட மக்களே புரட்சி செஞ்சு ஆட்சியை மாற்றுறதுக்கு ஏதோ அவர் ஆட்சிக்கு சவாசரி. இப்போ நம்ம 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, ஆசிம் முனீர் தன் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யறதுன்றது ஒன்று.
இன்னொன்று அதுக்கான அரசு சார்ந்த அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தங்கள் எப்படி எடுத்துட்டு வர முயற்சிக்கிறார்ன்றது 2வது. ஆசிம் முனீர் என்ன பண்றான்றது. 3வது, அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு அமளி எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்குன்றது 3வது. இந்த 3த்தில் கருத்தில் கொண்டுதான் பாகிஸ்தான் இப்போ எந்த சூழ்நிலையில இருக்கு, எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அணுகலாமா? ஓகே சார். முதல் இது ஆசிம் முனீருக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்ட திருத்தம் தான் சட்ட திருத்தம் 27. அதாவது அவருக்கான ஏற்படுத்தப்பட்டது, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே கொண்டு வரப்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் பதவி அந்த உயர்வை கொடுத்து, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டின்ற பதவியை ரத்து செய்து, ஆசிம் முனீரே முப்படைகளுக்கும் கமாண்டரா இருப்பாரு. அவர் எப்ப தோன்றுதோ அது வரைக்கும் இருப்பாரு. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜும் இல்லை, எப்போ ஓய்வு பெறுவாருன்ற ஒரு வரையறையும் இல்லாம. தேர்தலாவது நடக்குமா? அதுவும் கிடையாது. அது வரும், ஆனா வராது. அவங்களே இதுவரைக்கும் நடந்த தேர்தல் எல்லாம் என்ன ஒழுங்காக நடந்திருக்கு? அது சொல்லுங்க. இவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உதாரணத்துக்கு போன வாட்டி 105 சீட்டு தேரிக் இன்சாஃப் சுயேட்சைகளா நின்னாங்க. தேரிக் இன்சாஃப்னா இம்ரான்கான் கட்சி பறிமுதல் செய்யப்பட்டது. அதோட சின்னமும் அந்த கட்சி தடை செய்யப்பட்டது, சின்னம் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போ 105 இடங்கள்ல அவங்க தனித்து நின்னாங்க, வெற்றியும் கண்டாங்க. 105 இடங்கள்ல வெற்றி கண்ட இடங்கள், பல்வேறு இடங்கள் நின்னாங்க. அது தேரிக் இன்சாஃப் கட்சியாளர்களே சுயேட்சையாக நின்று 105 இடங்கள்ல வெற்றி பெற்றவர்களை யாரெல்லாம் இவங்களுக்கு இராணுவத்துக்கு உடன்படலையோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, யார் 2வது வந்தாங்களோ அவங்கள ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க. முதல்ல வந்த நபர் தோத்துட்டாரு. அப்ப ஜெயிச்சவன் என்ன பண்ணுவான், இம்ரான்கானுக்கு விசுவாசமா இருக்கணுமா, இல்லை எம்பி பதவியில் உட்காரணுமா? எம்பி இல்லை, அங்கே போனால் மெம்பர் ஆஃப் நேஷனல் அசம்பிளி எம்என்ஏ உட்காரணுமா, இல்லை 2வது இடத்துல தோத்து போனன்ற பேரோட உட்காரணுமா? எது பெட்டர் நீங்க சொல்லுங்க? எம்என்ஏ உட்காரது தான் பெட்டர், மெம்பர் ஆஃப் நேஷனல் அசம்பிளியா உட்காரது தான் பெட்டர். ஸோ அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் இந்த ஷாபாஸ் ஷெரீப் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இம்ரான்கான் ஆட்சிக்கு வந்தது அப்படிதான். அங்க எல்லா தேர்தலுக்குமே இராணுவத்தின் அவங்களோட அதாவது கண் பார்வையில் நடப்பது என்பது ஒண்ணு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இராணுவம் தான் யார் ஜெயிப்பது தோற்பது என்று தீர்மானிக்கிறது. இவங்க இந்த இராணுவம் இந்த அரசியல் கட்சிகள் கூட உள்ளே வெளியே ஆடுறது பழக்கமா போயிடுச்சு. இப்ப பாகிஸ்தான்ல அமல்ல இருக்கிற கான்ஸ்டியூஷன் 1973 சட்டம் கான்ஸ்டியூஷன். பாகிஸ்தான்ல கான்ஸ்டியூஷன் இருக்குது நிறைய பேர் கேள்வி இருக்கா இல்லையான்றது டவுட் இருக்கு. இப்போ என்ன புது திட்டம் என்னடான்னா, ஆசிம் முனீர் நான் 27வது அமெண்ட்மெண்ட் சொன்னேன்னா அவர் எதுவும் இறக்க முடியாது, இராணுவத்துல முதல்ல பொசிஷனை பலப்படுத்திக்கிட்டாச்சு. இப்போ 28வது சட்ட திருத்தம் எடுத்துட்டு வராங்க. 28வது சட்ட திருத்தம் எதை மையமா வச்சு எடுத்துட்டு வரப்படுதுன்னா, பிரதமருக்கு யாரெல்லாம் அட்வைஸ் கொடுக்கலாம், பிரதமர் என்ற போஸ்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ஜனாதிபதி என்ற போஸ்ட் ஒன்றுத்தை கிரியேட் பண்ணி, அந்த ஜனாதிபதி ஆல்ரெடி ஜனாதிபதி இருக்காங்க, அந்த ஜனாதிபதி என்ற போஸ்ட்டை சட்ட ரீதியிலான இப்ப இருக்கிற போஸ்டோட பதவியோட சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த பதவியாக தீர்மானித்து பிரதமர் என்ற பதவிக்கு அங்கீகாரம் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதிபராட்சி மாதிரி. அதிபராட்சி இல்லாம அதுல இன்னொரு இது என்னடான்னா, அவர் கூட்டக்கூடிய மந்திரி சபைக்கு டைரக்டா பிரதமர் கிட்ட சொல்லாம இவர்கிட்டயே நேரடியா சொல்லலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். 2. 3வது, மாகாணங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல கைபர் பக்துன்வா, பலூச்சிஸ்தான், வெஸ்ட் பஞ்சாப், சிந்து, இந்த மாகாணங்களை 13 மாகாணங்களா உடைக்கிறது. கிட்டத்தட்ட ஈரான் மாதிரி ஒரு உச்ச தலைவர் அதிபரா உச்ச தலைவரா இருக்கிற அங்க மத தலைவர், இங்க ராணுவ தலைவர். ஆனா அங்க அது கதை வேற, இங்க கதை வேற. இங்க அயூப் கான் இது மாதிரி ஒரு பதவியில இருக்கும்போது யூனிஃபார்மை கழட்டிட்டு தான் ஃபீல்ட் மார்ஷல் அயூப் கான், முதல் ஃபீல்ட் மார்ஷல் பாகிஸ்தான்ல. அதனோ பாகிஸ்தான்ல மட்டும்தான் தோத்து போன ராணுவ ஜெனரல்கள் எல்லாருக்கும் ஃபீல்ட் மார்ஷல் கொடுப்பாங்க. அது அயூப் கான் ஆகட்டும் இல்ல முனீர் ஆகட்டும். ஸோ இப்போ அப்போ அயூப் கான் ஃபீல்ட் மார்ஷல் ஆகும்போது அவரோட பதவியை திறந்துட்டு அவருக்கு நம்பர் 2 இருந்த மூசா கானை ராணுவ தளபதி ஆக்கிட்டு இவர் அதிபரானார்.
ஆனா ஜுல்ஃபக்கிர் அலி பூட்டோவே அழுத்தம் கொடுத்து அவரை ரிசைன் பண்ண வச்சாரு. அவரோட அவருக்கு மூசா கானுக்கு அப்புறம் யாயா கான் வந்து இதுக்கு மேல நீ இருந்தா தப்பு, நீ விலகி போ அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து அப்புறப்படுத்தினாங்க அயூப் கான். அதுக்கப்புறம் ஜியாவுல்லக்க வந்து எல்லா பதவிகளும் தன் கையில் எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி ஆனார். ஆனா ஜியாவுல்லக் ஒரே ஒரு குண்டு வெடிப்புல மொத்த கதையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்வேஸ் முஷரஃப் யூனிஃபார்மை கழட்டினாரு, ஜனாதிபதி பதவி பறி போயிடுச்சு. இப்போ என்ன சட்டம் எடுத்துட்டு வராங்கடான்னா 10 வருஷத்துக்கு இவர் யூனிஃபார்ம்லயும் இருப்பாரு, இவரே வந்து ஜனாதிபதியாகவும் தொடருவார். அப்படி புதுசா கொண்டு வர போறாங்க சட்ட திருத்தம். ஆனா சார் அங்க இப்ப மக்கள் கிளர்ச்சின்னு ஒண்ணு உண்டு இல்ல, அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல, அப்படிங்கறதுலதான் ஒரு தகவல் நீ காலையில ஏதோ வந்த மாதிரி. அதுக்கு அடுத்து சொல்றேன். இவங்க இந்த 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 சிந்தனையில இருந்து கசிந்தோடும் அந்த வக்கர எண்ணங்களை பத்தி முதல்ல நம்ம பதிவிட்டுலாம். அதுக்கப்புறம் மக்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது இந்த ஆசிம் முனீரோட நிலைப்பாடு. முதல்ல இராணுவத்தை மொத்தமா தன் கட்டுக்கோப்புல எடுத்துட்டு வர்றது. ரெண்டாவது அரசியல் கட்சிகளுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டு விட்டு அவங்கள வந்து இவர் அப்படி அப்படி சொடக்கு போட்டா கேட்குற மாதிரி வச்சுக்கிறது. அதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிஓஜேகேல தேர்தல் நடந்திருக்கு. 0.5% தான் மொத்த வாக்கு பதிவே ஆயிருக்கு அந்த இடத்துல. 0.5 அந்த இடத்துல வந்து 25 தொகுதிகளை வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. ஸோ இதுக்கு இராணுவ உதவி இல்லைன்னா அங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னைக்கு பஞ்சாப்ல பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஆட்சி இருக்கு. அது பத்தாயிக்கு நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரி வந்து கூட்டாட்சி பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதாவது பெனசீர் பூட்டோ, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ பார்ட்டி, இப்போ பிலாவல் பூட்டோ பாகிஸ்தானோட ஜனாதிபதியான ஜர்தாரியோட பார்ட்டி, அவங்களும் பிளஸ் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீஃபோட தம்பி தானே ஷாபாஸ் ஷெரீஃப், அவங்களும் 2 பேரும் சேர்ந்து கூட்டாட்சியில இப்போ பதவியில இருக்காங்க. இப்போ இந்த மாகாணங்களை உடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கு பாகிஸ்தான்ல, ஆர்டிக்கல் 163A அப்படின்னு சொல்லிட்டு 163A அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நேஷனல் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கு பாகிஸ்தான்ல. நம்மளுக்கு இருந்து தெரியுமா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி நிதி குழு. அது மாதிரி அவங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களுக்கும் உண்டு. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் படி என்ன பரிந்துரையிடான்னா, மாகாணங்களுக்கு இடையே எவ்வளவு பங்கீடு கொடுக்கணும், அரசுக்கு எவ்வளவு பங்கீடு வரணும், அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு. இதுல வந்து இம்ரான்கான் இருக்கிற காலகட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு மாநிலங்களுக்கு அதிக வருவாயும் மத்தியக்கு வந்து ஒரு குறைந்த வருவாயும் எடுத்துட்டு வந்தாங்க. 55-45 விகிதாச்சார முறைப்படி மாநிலங்களுக்கு 55% நிதி கிடைக்கும், மத்திய அரசு கிட்ட 45% இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 45% நிதி வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கிறதுனால, அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்றதுனால அங்க எங்க பிரச்சனை இப்போ வருதுன்னா, இப்போ 25% பாகிஸ்தான் இராணுவத்துக்கு முப்படைகளுக்கும் சம்பள உயர்வு கொடுத்துக்கிட்டாங்க. சம்பளம் எங்க இருந்து வரும்? இல்லாத காசு எங்க இருந்து ஏற்படுத்துறது? அதான் மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குல்ல. மாநிலத்துக்கு போற காசை வந்து முடக்கி அந்த விகிதாச்சாரத்தை மாத்தி அமைச்சாதான் இதுல இருந்து எடுக்க முடியும், அதுல இருந்து பணத்தை எடுக்க முடியும். இதுல வேற பட்ஜெட்ல ஒரு புது கோல்மால் ஒண்ணு பண்ணியிருக்கான் ஆசிம் முனீர். தேசிய பாதுகாப்பு பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு, டிஃபென்ஸ் பட்ஜெட்னு அப்படின்னு நம்ம. டிஃபென்ஸ் பட்ஜெட்ல செலவினங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, படைகளுக்கு கொடுக்குற சம்பளம், ஃபுட்டு, பென்ஷன், இதர செலவுகள், உபகரணங்கள், புதுசா வாங்கக்கூடிய கருவிகள், மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் அதுல அடக்கும். பாகிஸ்தான்ல பட்ஜெட் எப்படிறான்னா, சம்பளம் இருக்கு, சம்பளம் ராணுவத்துக்கு கீழே வந்துடும், திரும்பி ஆயுதங்கள் வாங்குறது இதெல்லாம் வந்துடும். ஆனா பென்ஷனை தூக்கி சிவில் பட்ஜெட்ல வந்துடும். கவர்மெண்ட் மற்ற அதிகாரிகளுக்கு, மற்ற அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் வந்து பென்ஷனா கொடுக்குறாங்களோ அதுல ராணுவ பென்ஷனை அடக்கும். அப்ப என்ன ஆகும், ராணுவ பென்ஷன் வந்து அப்போ எவ்வளவு பெரிய பர்டனு, அது டிஃபென்ஸ் பட்ஜெட்ல காட்டாம சிவில் பட்ஜெட்ல காட்டினா, அப்போ ராணுவத்துக்கு எவ்வளவு தொகை செலவாகுதுன்றது வந்து மக்களுக்கு வந்து அடிப்படையா புரியாது. இது இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இது ஒரு பக்கம் இருக்க, ஆசிம் முனீர் வந்து இந்த சட்ட திருத்தங்கள், அந்த மாற்றங்கள், பங்கீடு மாற்றங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு
முட்டுக்கட்டையா இருக்கிறது 4 மாகாணங்கள். ஒவ்வொரு மாகாணமும் நான் தனின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. அந்த மாகாணத்துக்குள்ளேயே சில பிரிவினைகள் உண்டு. உதாரணத்துக்கு கிலாத் வந்து அது ஒரு தனி அவங்களுக்குன்னு தனி சிந்தனை, அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், அந்த ஒரு தன்மை இருக்கு. அதே மக்ரான் கோஸ்ட்ன்றது வந்து கீழே அரபிக்கடல் கிட்ட அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. இதே பலூச்சிஸ்தானுக்கு வடக்கு பகுதி போனால் அவங்க கிட்டத்தட்ட பஷ்தூன்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. கைபர் பக்துன்வாலே அதே மாதிரி பிரிவுகள் இருக்கு. பஞ்சாப்ல சவுத் பஞ்சாப் வந்து வேற மாதிரி யோசிப்பாங்க, நார்த் பஞ்சாப் வேற மாதிரி, சிந்தும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுன்னு ஐடென்டிட்டி இருந்தால் தானே நீங்கள் தனிநாடெல்லாம் கேட்பீங்க. உங்கள் ஸ்டேட்டையே 3 4 உடச்சிட்ட, ஒவ்வொரு மாகாணத்தையும் 3 மாகாணமா 4 மாகாணமா உடச்சிட்ட. அப்ப பங்கீடு பிரச்சனை வந்து பெருசா வராது. அப்ப எனக்கு இவ்வளவு வேணும் கேட்க மாட்டான். ஒருத்தர் கன்சாலிடேட் ஆகி ஒருத்தர் பலம் வாய்ந்த தலைவரா ஒரு பகுதியிலிருந்து வரமாட்டாங்க, பிரிவினை சிந்தனை வராது. ஸோ இதை இப்போ அமல்படுத்துறதுக்கு ஆசிம் முனீர் வந்து முயற்சி அதுக்கான தாக்கலே பண்ணிட்டாங்க. இது இப்படி இருக்க அடுத்த கட்டமா 29வது அமெண்ட்மெண்ட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது என்ன சார் 29? அதாவது ஆசிம் முனீரோட பதவி காலம் இல்லாம பாராளுமன்ற அரசியலே பாகிஸ்தானுக்கு தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி, சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி, ஈஜிப்ட் மாதிரி. இல்ல அப்படி மாத்த முடியுமா? பாகிஸ்தான்ல அதை மாத்த முடியுமா? பாகிஸ்தான்ல எதுவும் முடியுங்க, என்னங்க கேக்குறீங்க? இல்ல அதுவும் இந்தியா மாதிரி ஒரு சுதந்திரம் பெற்ற ஜனநாயக ஒரு நாடு. ஜனநாயகம் சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தாதீங்க. ஜனநாயகம்னா என்னன்னு சொல்றதே அங்க உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்கன்னா அந்த மக்களாவது கொஞ்சம் அதனால அதை அனுமதி. இதனால்தான் 27 செப்டம்பர் வந்து, அதாவது அடுத்த மாசம் இதே டைமுக்கு பாகிஸ்தான் தெஹ்ரிகே இன்சாஃப் இம்ரான்கானோட கட்சிக்காரர்கள் பஞ்சாபை நோக்கி நடைபயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இம்ரான்கானுக்கு கோர்ட் வந்து அவருக்கு உடம்ப வந்து காட்டுங்க, அவர் உடல்நிலையை பற்றி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஜெயிலேருந்து விடுவித்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க. வெளியே கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்த சில மணி நேரங்கள்லயே திரும்பியும் ஜெயிலுக்கு, ஆதியாலா ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. என்ன காரணம் சார் அது? டாக்டர் கிட்ட டீம் கிட்ட காட்டணும்னு சொன்னாங்க. அவங்க காட்டின டீம் டாக்டர்ல வந்து அரசால் பரிந்துரைக்கப்பட்ட டாக்டர்கள் அவருக்கு உடம்பெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றதுனால திரும்பியும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் வந்து போராட்டத்துல வெடிக்கும், இம்ரான்கான் வெளியே ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு அது ஒரு உருட்டி இருக்காங்க. அவர் என்னதான் ஆச்சு, உயிரோட இருக்காரா இல்ல எதுவும்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததால உயிரோடு இருக்கிறதா தான் நீங்களும் நானும் கருதணும். ஓகே, இல்ல அவங்க உறவினர்கள்லாம் ரைட் ஓகே இப்ப பார்த்துட்டு வந்து இருக்காரு அப்படின்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட் திரும்பியும் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவரோட தங்கைகள் கூட பிறந்தவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அவரை பார்க்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ரத்து பண்ணாங்க. இப்ப பார்க்கலாம்னு சொல்லி திரும்பியும் அதை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ இப்போ போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தெஹ்ரிகே இன்சாஃப் கட்சி வந்து கைபர் பக்துன்வா மாநிலத்தை ஆளும் கட்சி. ஸோ அவங்க பஞ்சாபை நோக்கி, குறிப்பிட்டு இஸ்லாமாபாத் ராவல்பிண்டியை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அச்சம் பாகிஸ்தான்ல நிலவுது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட இவன் அடிவரடியாவே ஆயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு ஷாபாஸ் ஷெரீஃப்க்கு. ஸோ ஷாபாஸ் ஷெரீஃபோட ஆட்சிக்கு எதிராக பிலாவல் பூட்டுவை போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதாவது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி பிபிபி, பிலாவல் பூட்டோ அவங்க சிந்தா ஆண்டுட்டு இருக்கிறது பிலாவல் பூட்டோ கட்சி. அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவங்க வந்து திரும்பி அமளியில ஈடுபடலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் பலூச்சிக்கள் வந்து தலைநகரை தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கசிகின்றன. அவங்கதான் தனிநாடு கேட்டு போயிட்டாங்க, இன்னும் கொடுக்கலையாமா? கிட்டத்தட்ட தனிநாடே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுல இல்ல, சைனாவும் கிளம்பிடுச்சு, யாருமே அங்க இல்ல. அங்க இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட இது மைன்ஸ், கனிமங்கள் எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் மூடப்பட்டிருக்கு. கேஸ் ஃபீல்ட்ஸ் மூடப்பட்டிருக்கு. சூய் பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் ஒன்று
வரும் அந்த பிளான்ட், இன்னொரு கேஸ் ரிக், அது அங்கே இருந்தால் பம்பிங் வரும், அது எல்லாமே வந்து மூடிட்டாங்க. அதில் தீ விபத்தை ஏற்படுத்தினாங்க பலூச் ரெபல்கள். இன்னைக்கு முஸ்டாங் ஆகட்டும், பாஸ்னி ஆகட்டும், குவதார் ஆகட்டும், இல்லை கலாத் ஆகட்டும், குவெட்டா ஆகட்டும், எங்கேயுமே வந்து இவங்க கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இராணுவம் மூவ் ஆகிறதுக்கே முடியல. இது இல்லாமல் விமானம் கொண்டு அடிக்கலான்னு பார்த்தா இவங்க ஷோல்டர் ராக்கெட்ல அதாவது ஷோல்டரை யூஸ் பண்ணி ஸ்டிங்கர் மிசைல்ஸ் மாதிரி அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்ளை போயிருக்கு பலூச் ரெபல்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. யாரா இருக்கும் எனக்கு தெரியாது, யாரோ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? எது நடக்கணுமோ அது நன்மைக்கு, அது நடக்குது, அவ்வளவுதான். யாரோ யாரு என்ன எதுலாம் நமக்கு தேவையில்லை. படத்தை பார்க்க போறீங்கன்னா ஹீரோக்காக பார்க்க போறீங்க. டைரக்டர் யாரு, டைரக்டர் எப்படிப்பட்டவர், ரஜினிகாந்த் படத்துல டைரக்டர் முக்கியமா இல்ல படம் முக்கியமா? அது மாதிரிதான். ஓகே, புரியுது. ஸோ கச்சிதமா அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வாலையும் வந்து நான் சொன்னேன் அரசியல் அமளியும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து அவங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. தேரிக்க தாலிபான் பாகிஸ்தானும் வந்து தாக்குதல்களை அதிகப்படுத்தக்கூடும். தலைநகரை செப்டம்பர் மாதத்துக்குள், அதுவும் இந்த மிலாடு வந்து நாளான்னைக்கு வருது, அன்னைக்கு ஒரு பெரிய தாக்குதல்கள் பாகிஸ்தானில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்ட்டு உலக அமைப்புகள் தகவல் கொடுத்துள்ளன. இந்த நான் சொன்ன பாருங்க 245வது சட்டத்தின்படி, அரசியல் சாசன சட்டப்படி ஐ திங்க் 3 கம்பெனியும் என்னவோ அவங்க இறக்கியிருக்காங்க, தரை இறக்கியிருக்காங்க. 3 கம்பெனி, 3 பெட்டாலியன் நினைக்கிறேன், 3 பெட்டாலியன் வந்து இறக்கியிருக்காங்க ராவல்பிண்டியை, இஸ்லாமாபாதையும் ராவல்பிண்டியும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அது போதுமான அளவு படையான்னா, ஏன்னா ராவல்பிண்டி கோர் இருக்கு, 10 கோர் நினைக்கிறேன். அந்த ராவல்பிண்டி கோர் வந்து கோர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க தான் வந்து ஒரு இராணுவ கிளர்ச்சி ஏற்படுத்தணும்னா ராவல்பிண்டியிலேருந்து ஏற்படுத்த முடியும். அங்கே வந்து கோர் கமாண்ட் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா எப்போ வேணாலும் ஆட்சியை கலைச்சிட்டு பிரதமரை கைது பண்ணிட்டு டிவி ஸ்டேஷனையும் ரேடியோ ஸ்டேஷனையும் கைப்பற்றி ஏர்போர்ட்டை வந்து மூடிட்டு ஆட்சி என் கையில் வந்துருச்சுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ராணுவ கிளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாமலேயே அந்த கிளர்ச்சி வந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சட்ட ரீதியாக ராணுவ கிளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நான் சொன்னது 245, 163A, 27வது அமெண்ட்மெண்ட், 28வது அமெண்ட்மெண்ட். இப்போ புது அமெண்ட்மெண்ட்ல இன்னொன்று இருக்கு, கனிம வளங்கள், வெளிநாட்டு கொள்கை பிளஸ் பாதுகாப்பு கொள்கை. இது 3த்தையும் தீர்மானிக்கிறது வந்து ராணுவ தளபதியை தான் இருப்பாங்களாம். அங்குள்ள மத்திய அரசா தான் இருக்கும். ராணுவ தளபதி தீர்மானிப்பாராம் கனிம வளங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எங்க எடுக்கணும், எந்த நாட்டு கூட ஒப்பந்தம் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நிதி பங்கீடு அவரே கொள்கை எடுப்பாரா, கொள்கை முடிவு எடுப்பாரா. இப்ப நீ சொல்றதை பார்த்தா இது யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு சாக போறாங்கிற மாதிரி இருக்குது அந்தந்த மாகாணத்துல பற்றி. இல்ல, இப்ப 13 மாகாணங்களை உருவாக்குறதுக்கு தான் 40 பிரிகேடியர்களை அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறதுக்கு பிரிட்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க கத்துட்டு வந்தப்புறம் அங்க அவர்களை அரசாங்க அதிகாரிகளாக, கவர்னர்களாகவோ இல்ல வேற ஏதாவது பொறுப்பிலோ, முக்கிய பொறுப்புல, அதாவது மிலிட்ரி லா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்வாங்க, எம்எல்ஏ அப்படின்வாங்க, சீஃப் மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்வாங்க. சிஎம்எல்ஏ அப்படின்னா ராணுவ தளபதி, சிஎம்எல்ஏ. அவர் கீழே இருக்கவங்க மிலிட்ரி லா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா ராணுவத்துக்குள்ளேயே வந்து ஆசிம் முனீருக்கு எதிராக கிளர்ச்சி இருக்கு, ராணுவத்துக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா பல அதிகாரிகளுக்கு அவங்களோட ப்ரமோஷன்கள், அதாவது அவங்க உயரதிகாரிகளா ராணுவ தளபதிகளா ஆகக்கூடிய எல்லா ஒரு அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சப்ப கூட, இத்தனை வருஷம் சர்வீஸ் எல்லாம் அவங்க இருந்தும் கூட, ஆசிம் முனீர் தொடர்ந்து 7 ஆண்டு 8 ஆண்டு இருந்தா எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் அடிவாங்க? அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஸோ இப்போ ஆசிம் முனீருக்கு சமகாலத்தில் வந்த அதிகாரிகள் யாருமே இல்லை. அந்த ஆள் பீரியட்ல வந்தவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகி முடிஞ்சாச்சு. இப்ப இருக்கிறவங்களே எல்லாருமே ஆசிம் முனீருக்கு ஜூனியருங்க. ஆசிம் முனீர் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமியில ட்ரைனிங் எடுத்த ஆள் இல்லை. மாங்லா ட்ரைனிங் ஸ்கூல், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல், OTS மாங்லா, அதுல ட்ரைனிங் எடுத்த ஆள்.
உதாரணத்துக்கு ஓடிஏ இருக்கு பாருங்க, இங்க நம்ம பல்லாவரத்துல. ஓகே. அங்க ட்ரைனிங் எடுக்கிற ஆபீசர்ஸும் ஆர்மி ஆபீசர் ஆகலாம். இந்தியன் மிலிட்டரி அகாடமி IMAல இருக்கிற ஆபீசரும் ஆர்மி ஆபீசர் ஆகலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க மிஞ்சி போனா கர்னல் ரேங்க் வரைக்கும் போவாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க மொத்தம் தான் ஃபுல் கமிஷன் வாங்கி, இவங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் இவங்க, அவங்க ஃபுல் கமிஷன் வாங்கி இந்தியாவோட ஜெனரல்ஸ் எல்லாம் ஆகணும்னா அங்கிருந்து போறவங்க தான் ஆவாங்க. ஆசிம் முனீர் தான் முதல் வாட்டி பாகிஸ்தான் வரலாற்றிலேயே ஒரு ராணுவ தளபதி ஆபீசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல இருந்து வந்தவன் தளபதி ரேங்குக்கு உயர்ந்தது. ஸோ மிலிட்டரி அகாடமிக்கு போனவெல்லாம் என்ன நினைப்பான்? கட்டுப்புல இருப்பானா? இருக்க மாட்டானா? இது இல்லாம சிந்து நதியில தண்ணி இல்லை, பெரிய வறட்சி இப்போ பாகிஸ்தான்ல. அது இல்லாம பாகிஸ்தான் இப்ப புது பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. லிபியாவுக்கு வந்து $1.5 பில்லியன் JF-17 பிளேன்களை வந்து சைனா பிளேன்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்களுக்கு விற்கலாம்னு சொல்லிட்டு அசர்பைஜானுக்கு வந்து போர் பாகிஸ்தானு அது எப்படி சைனா விமானத்தை இவங்க விற்க முடியும்? இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, ஜாயிண்ட் வெஞ்சர் தானே, கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதோட லட்சணம் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்துட்டோம். சரி, வாங்கறதுக்கு அவன் ரெடியா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. $1.5 பில்லியன். இந்த பணம் எல்லாம் வந்து தேசிய கருவூலத்துக்கு வராது, ட்ரெஷரிக்கு வராது. இது ராணுவத்துக்கும் தனி கருவூலம் வச்சிருக்காங்க, ட்ரெஷரி. அவங்க பட்ஜெட்டுக்கு போயிடுமா? இப்போ பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் நாட்டோட ஒரு பிரிவா செயல்படுறது இல்லை, நாடு பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒரு பிரிவா செயல்பட்டு இருக்கு. நாட்டுக்காக ராணுவமா, ராணுவத்துக்காக நாடா அப்படின்ற கேள்வியில இன்னைக்கு ராணுவத்துக்கான நாடாக பாகிஸ்தான் மாறிட்டு இருக்கு. அதனால்தான் அந்த நாடு இருக்குமான்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துள்ளது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார்.